பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரம்மு தங்கமயில இப்படி ஒரு ட்ராமா பண்ணி அந்த இடத்துல எல்லாருக்குமே உண்மையை சொல்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் சரவணன் இந்த அளவுக்கு நீ நடிப்பன்ட்டு நான் நினைக்கவே இல்லை, எந்த அளவுக்கு கேவலமாக நடிக்கிற, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லைன்ட்டு சரவணன் பயங்கரமாக திட்டிடுறாங்க. திட்டிட்டு அடுத்த நாள் சரவணன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு தங்கமயில் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தெரியுது சரவணன் பயங்கரமாக குடிச்சிட்டு வராங்க. அதை பார்த்து தங்கமயிலுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அப்புறமா மாமா என்ன மாமா இது இப்படி குடிச்சிட்டு வரீங்க, நீங்க என்னைக்கு அப்படி குடிச்சிட்டு வர மாட்டீங்களேன்றாங்க. உன்னை கல்யாணம் பண்ண அப்புறம் வந்துச்சுட்டு எனக்கு தலைவலின்றாங்க. உன்னாலதான் நான் இப்படி குடிச்சிட்டு வரேன், எல்லாத்துக்கும் காரணமே நீதான். என்னுடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையுமே இப்படி அழிச்சிட்டு அடின்றாங்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியான்றாங்க. எந்த அளவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சந்தோஷமா இருந்தேன், ஆனா உன்னை கட்டிட்டு வந்த அப்புறம் இப்படி என்னை போட்டு படுத்தி எடுக்கிறியா அப்படின்ட்டு சொல்றாங்க. மாமா நான் என்ன பண்ண மாமா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, போத நிப்பாட்டு, ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்தா நான் ஏதாச்சும் சொல்லிடுவேன்றாங்க. இப்படி நீ அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுதான் என் குடும்பத்தையும் சரி என்னையும் சரி எல்லாருமே ஏமாத்திட்டேன்றாங்க. இந்த அளவுக்கு மோசமான ஒருத்தையை நான் பார்க்கவே கிடையாதுன்றாங்க. இந்த அளவுக்கு ஏமாத்துற, எப்படிதான் இப்படிலாம் நடிக்கிறதுக்கு உன் அப்பா அம்மா உனக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க போலன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. இப்படி எதுக்கு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு சொல்லி கத்துறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.